இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு South India's #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். Beauty 90s. ஃபோர்ஹெட்லேருந்து ஆரம்பித்து ஃபோர்ஹெட் உருவம், அதுக்கப்புறம் ஐலட், அப்பர் ஐலட், லோவர் ஐலட், நோஸு, சீக்கு, லிப்பு, அப்பர் லிப்பு, லோவர் லிப்பு. ஒரு லேட் 20s ஒரு ஏர்லி 30s ஸ்டார்ட் பண்ணி ரிங்கிள்ஸ் எப்போல்லாம் தெரிய ஆரம்பிக்குதோ அப்போவே போட்டாக்ஸ் போட்டோன்னா ரிங்கிள்ஸ் வந்து பெர்மனெண்ட் ஆகாமல் தடுக்கலாம், இல்லை ரிங்கிள்ஸ் வந்து ஃபுல்லாக வராமலையும் தடுக்கலாம். ஜென்ரலாக செலிபிரிட்டிஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன? ரைனோபிளாஸ்டி மெயினாக ஒரு ப்ரொசீஜர். நோஸில் பண்ணுறது ரொம்ப காமன் ப்ரொசீஜர். ரைனோபிளாஸ்டி இல்லாமல் மற்றபடி வேற என்னெல்லாம் செலிபிரிட்டிஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த நெக்கில் பார்த்துருந்தீங்கன்னா சில பேருக்கு லைன்லாம் இருக்கும், லைன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும். அது நம்ம சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேண்ட் மாதிரி தெரியும். ஓகே ஓகே. அது வந்து இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து ரீக்ரியேட் தட் லுக் நிறைய வீடியோஸில் பார்த்து அதை மட்டும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க, இப்படி இங்கே இருக்க மாதிரி. கோல்டன் ரேஷியோன்னு பார்த்தா அதில் மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சிமெட்ரி ரொம்ப முக்கியம். ஒரு சைடும் இன்னொரு சைடும் சிமெட்ரிக்கலாக இருக்க நிறைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அது தானாகவே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். ஒரு ட்ரெண்டுக்காக சில பேர் பண்ணாங்கன்னா அகைன் இட் வில் நாட் டர்ன் அவுட் குட். கொஞ்ச நாளைக்கு இன் ட்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்கும், அதுவும் அவங்க ஃபேஸே கம்ப்ளீட்டாக மாறின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹவு இட் லேஜ்னு சொல்ல முடியாது. வந்து உங்களால் நீங்கள் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ரிசல்ட் கொடுக்கல, உங்களோட சர்ஜரி சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு 2 years பிஃபோர்லாம் நயன்தாரா மேம்க்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க வந்து டம்மி டக் பண்ணியிருக்காங்க, கேரளாவில் போய் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐபிசி மங்கினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சாருமதி பிளாஸ்டிக் சர்ஜன் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரினா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரைனோபிளாஸ்டி அதுதான் வந்து நம்மளுக்கு மெயினாக தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. அது தவிர ஃபேஸில் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது? ஃபேஸில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபோர்ஹெட். இப்போ இந்த ஃபோர்ஹெட்லேருந்து ஆரம்பித்து ஃபோர்ஹெட், உருவம், அதுக்கப்புறம் ஐலட், அப்பர் ஐலட், லோவர் ஐலட், நோஸு, சீக்கு, லிப்பு, அப்பர் லிப்பு, லோவர் லிப்பு, அப்புறம் வந்து இந்த ஷேப்பு, ஜா லைன் கொண்டு வருது எல்லாத்துக்குமே சர்ஜரி இருக்குது. காதுக்கும் சர்ஜரி இருக்குது. காதுக்கும் வந்து ரொம்ப அவுட்வர்ட்ஸாக இருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கே பேட்டியர் மாதிரி இருக்குன்னா அதையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சர்ஜரி இருக்குது. நெக்கு எல்லாத்துக்குமே சர்ஜரி இருக்குது. இப்போ இந்த போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சர்ஜரிஸ் இது மூணுமே வந்து ஒரே காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோமா, இல்லைனா எப்படி மேம்? இது எல்லாத்துக்குமே சர்ஜரி தான் யூஸ் பண்ண முடியுமா? போட்டாக்ஸ், ஃபில்லர் வந்து நான் சர்ஜிக்கல். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண வேண்டி வரலாம். போட்டாக்ஸ் வந்து இனிஷியலாக அது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். போட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லேட் 30s ஒரு லேட் 20s ஒரு ஏர்லி 30s ஸ்டார்ட் பண்ணி ரிங்கிள்ஸ் எப்போல்லாம் தெரிய ஆரம்பிக்குதோ அப்போவே போட்டாக்ஸ் போட்டோன்னா ரிங்கிள்ஸ் வந்து பெர்மனெண்ட் ஆகாமல் தடுக்கலாம், இல்லை ரிங்கிள்ஸ் வந்து ஃபுல்லாக வராமலையும் தடுக்கலாம். அது போட்டாக்ஸ். ஃபில்லர்ஸ் பார்த்தோன்னா வால்யூம் லாஸ். இப்போ கண்ணு கடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம ஃபேஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு பஃப்டாக இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு ஃபேட் பேட் இருக்கும். அது போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஃபேட் பேட் குறையும். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஏஜிங் சைன்ஸ் வரும், கண்ணே உள்ளே போன மாதிரி இருக்கும், அது எல்லாருக்கும் ஒரு டயர்ட் அப்பியரன்ஸ் வரும். ஸோ அந்த நேரத்தில் வால்யூம் லாஸை ரீப்ளேஸ் பண்ணுறது. உதடுமே அதே மாதிரி இனிஷியலாக இருக்கும்போது ப்ளம்பியாக இருக்கிற லிப்ஸ் வந்து போக 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 திண்ட் அவுட் ஆகும். அதுலேயும் வந்து வால்யூம் லாஸ். இந்த வால்யூம் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபில்லர் போடும். அதாவது எங்கே வால்யூம் குறையுதோ அதுக்கு பதிலாக இந்த ஃபில்லர் போய் அங்கே உட்காந்துரும். அதுதான் வந்து ஃபில்லர். போட்டாக்ஸும் ஃபில்லரும் வேறு வேறு. சர்ஜரிங்கிறது டோட்டலாக வேறு. நம்ம கத்தியே இது ரெண்டுத்தில் வைக்க மாட்டோம். சர்ஜரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து சில டைம் சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கு கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மட்டும் பண்ணுறதுக்கு ஃபில்லர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எதுவுமே தேவைப்படாது. ஃபில்லர்ஸ் மட்டும் போட்டு மெயின்டைன் பண்ணுறது சில விஷயம். இந்த ஃபுல்லாக வந்து சர்ஜரி பண்ணிட்டா ஃபுல்லாகவே அது இல்லாமல் கூட போயிடும். அது எது ஃபார் எக்ஸாம்பிள் பிளெஃப்ரோபிளாஸ்டி சொல்லலாம், இல்லை ஃபேட் பிளெஃப்ரோபிளாஸ்டி. இப்போ வந்து அண்டர் ஐயில் வந்து வால்யூம் லாஸ் இருக்குது, அப்புறம் ஸ்கின் எக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது சர்ஜிக்கல் மெத்தடில் பண்ணலாம். அப்படி இல்லை அங்கே வால்யூம் லாஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபில்லர் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து ஃபில்லருக்கு பதிலாக ஃபேட், நம்மளோட ஓன் ஃபேட்டை வேற எங்கே இருந்தால் எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி அந்த இடத்துல போட்டு எக்ஸஸ் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிட்டு அது வந்து பர்மனெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவங்க கேட்குற டிஃப்ரென்ஸ் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் கொடுத்துடலாம். பிகாஸ் ஏஜிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அடுத்த ஒரு 5 to 10 years இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த ஏஜிங்
ப்ராசஸ் அங்கே நடக்கும். ஸோ அது வரைக்கும் இது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரிசல்ட்டை அந்த பாயிண்ட்ல கொடுத்துரும். இப்போ ஸ்ருதிஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணிட்டாங்க, ஆமா நான் வந்து ரைனோபிளாஸ்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி செலிபிரிட்டிஸோட ஃபேஸே நிறைய சேஞ்சஸ் வருது. இப்போ அதித்தி ராவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாக செலிபிரிட்டிஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன? ரைனோபிளாஸ்டி மெயினாக ஒரு ப்ரொசீஜர். நோஸில் பண்ணுறது ரொம்ப காமன் ப்ரொசீஜர். எல்லாரும் தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. எனக்கு இருக்க பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஐடி செக்டாரில் நிறைய செக்டார்லேருந்து வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து செலிபிரிட்டிஸ் வந்து எல்லாருமே நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இப்போ இப்படி இருந்ததுன்னு கம்பேர் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இப்போ டே டு டே லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு செப்டோபிளாஸ்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வீக்கம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆயிடுச்சுன்னா அவங்களால டிஃப்ரென்ஸ் அவ்வளோ சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து ஏதோ சேஞ்சாக இருக்குது, ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் அது என்ன அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களால் சொல்ல முடியாது. ஸோ அதனால செலிபிரிட்டிஸ் பண்ணுறது நல்லா தெரியுது. பட் தேர் ஆர் சோ மெனி பீப்புள் அந்த ஒரு சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணிட்டு ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க தே வில் அண்டர்கோ சர்ஜரி. இது ரைனோபிளாஸ்டி இல்லாமல் மற்றபடி வேற என்னெல்லாம் செலிபிரிட்டிஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்டாக ஃபில்லர்ஸ் பண்ணுவாங்க. செலிபிரிட்டிஸ்னு இல்லை, ஜென்ரலாக ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸ் இது வந்து ரொம்ப காமன், எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறது. இது நான் சர்ஜிக்கல்ங்கிறதுனால தே வில் நாட் பி ஸ்கேர்ட். அது அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது குவிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரைனோபிளாஸ்டி யூஸ்வலி தே வில் வெயிட், எல்லாரும் பெர்மிஷன் கொடுக்கணும், இல்லை எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் குறையுது பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் லீப் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தே வில் அண்டர்கோ தி சர்ஜரி அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோ லிஃப்ட். இந்த ஐப்ரோ வந்து இப்படி ஃப்ளாட்டாக ஒரு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்ச்சிங் இருக்கும், மேல் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்ச்சிங் இருக்காது. அந்த ஆர்ச்சிங் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஐ வந்து ஒரு ஓப்பன் அப் ஃபீலிங், ஒரு என்ன சொல்கிறது அவேக் ஃபீலிங் இருக்கும் ஐக்கு. ஸோ அதுக்காக இந்த ப்ரோ லிஃப்ட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் பிளெஃப்ரோபிளாஸ்டி, இந்த இடத்துல வந்து பஃபியாக இருக்கிறது, அந்த க்ரீஸ் ஒழுங்காக டிஃபைன் ஆகலைன்னா அதையுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளெஃப்ரோபிளாஸ்டி. ஸோ ஐ நல்லா ஒரு வேக் அப்பியரன்ஸ் தெரியறதுக்காக பண்ணுவாங்க, ஒரு டிஃபைன்டாக ஐ தெரியறதுக்காக பிளெஃப்ரோபிளாஸ்டியோ இல்லை ப்ரோ லிஃப்டோ பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ரைனோபிளாஸ்டி காமன், அது இல்லாமல் லிப் ஃபில்லர்ஸ் காமன், அப்புறம் சீக் ஃபில்லர்ஸ் காமன். அப்புறம் இந்த ஜா லைன் டிஃபைன் பண்ணுறதுக்கு சர்ஜரியும் பண்ணலாம், சர்ஜரி இல்லாமல் வெறும் ஃபில்லர்ஸ் மட்டும் கூட பண்ணி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க ஃபேஸுக்கு ப்ரொபோர்ஷனுக்கு அந்த ப்ரொபோர்ஷன் வரை பார்த்தா அதில் எது தேவைப்படுதோ அது பண்ணிக்கலாம். இதெல்லாம் மோஸ்ட்டாக காமன். அது இல்லாமல் போட்டாக்ஸ் வந்து நெக்குக்கு முக்கியமாக. இந்த நெக்கில் பார்த்துருந்தீங்கன்னா சில பேருக்கு லைன்லாம் இருக்கும், லைன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும். அது நம்ம சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேண்ட் மாதிரி தெரியும். ஓகே ஓகே. அது வந்து இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து ரீக்ரியேட் தட் லுக் நிறைய வீடியோஸில் பார்த்தா அதை மட்டும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க இப்படி இங்கே இருக்க மாதிரி. அது வந்து யூஸ்வலாக இட்ஸ் சைன் ஆஃப் ஏஜிங். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப மினிமலாக போட்டாக்ஸ் போட்டாலே இது செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி அது நான் சர்ஜிக்கல் தான், சர்ஜரி கூட பண்ண தேவையில்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி காமன். நெக்கில் வந்து ஸ்கின் ரொம்ப தின்னாக இருக்குது, ஃபேஸை விட நெக் வந்து ஏஜிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குமே கொஞ்சம் ஏர்லியர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க யூஸ்வலாக. இப்போ ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஓகே இது வந்து உங்களுக்கு 9.5 வந்து ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணுறாங்க மேம். இப்போ நீங்கள் சர்ஜரி பண்ணுறப்ப மேபி கிளைண்ட்ஸோ அந்த ரேஷியோ மாதிரி வரணும்னு ஆசைப்படுவாங்களா, இல்லைனா நீங்கள் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுறீங்களா, நீங்களும் அதை வந்து பேஸ் பண்ணி பண்ணுவீங்களா? மோஸ்ட்டாக அவங்களே ஒரு சஜஷன்ஸோட வருவாங்க. இது வந்து வில் மேக் இட் அ பாயிண்ட் டு நாட் பாயிண்ட் அவுட் சம்திங். அவங்க வந்து எனக்கு நோஸ் மட்டும் இருக்குன்னா நமக்கு we can feel like அந்த லிப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபில்லர் போட்டால் இன்னும் இவங்க ஃபேஸ் நல்லாயிருக்கும். பட் அதை வந்து அனாவசியமாக யாரும் எதுவும் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்களே கேட்கும்போது அதை மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் அவங்க வந்து ஒருவேளை இந்த லிப்புக்கு ஃபில்லர் போட்டால் நல்லா இருக்குமான்னு அவங்க சஜஷன் கேட்டால் மேபி சொல்லுவோம். ஸோ கோல்டன் ரேஷியோன்னு பார்த்தா அதில் மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சிமெட்ரி ரொம்ப முக்கியம். ஒரு சைடும் இன்னொரு சைடும் சிமெட்ரிக்கலாக இருக்க நிறைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அது தானாகவே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். அந்த சிமெட்ரி எல்லாருக்கும் அந்த சிமெட்ரி இருக்காது. ஒரு சைட்லேருந்து ஃபேஸ் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சிமெட்ரி இருந்தாலே they will look very beautiful. அது இல்லாமல் கோல்டன் ரேஷியோனா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரணும். கீழே இருக்கிற சின்னும் வந்து அந்த வி ஷேப்ட் வர்றது வந்து விமெனுக்கு இப்போ அதுதான் வந்து கோல்டன் ரேஷியோ. அந்த கோல்டன் ரேஷியோங்கிறத விட அது வந்து இட் லுக் லைக் த ஸ்டாண்டர்ட் பியூட்டி ரைட் நவ். இப்போ கொரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போஸ்ட் சர்ஜரி எவ்ரிபடி வில் ஹேவ் தட் வி ஷேப். அதுதான் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டி. ஆனால் எல்லாரும் அப்படி கேட்கறது இல்லை. ஒவ்வொரு ஃபேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேஸ்லையும் அவங்க இந்த ஒன்று மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃபாக்ஸ் ஐ ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. எல்லா அமெரிக்கன் இல்லை வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடல்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஐ டக்குன்னு ஐப்ரோ எல்லாமே ஒரு பக்கம் இப்படி அரியானா கிராண்டே அவங்க பண்ண எல்லாருமே ஃபாக்ஸ் ஐ மாதிரி வந்துட்டாங்க. இது வந்து அரியானா கிராண்டேலாம் இனிஷியலாக வந்து அந்த போனி டெயில் புல் பண்ணி அந்த லுக் வரும். இப்போ அது வந்து சர்ஜிக்கலாகவே எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சர்ஜரி ஆப் பண்ணால் அந்த ட்ரெண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். அந்த சர்ஜரி ஆனால் அந்த சர்ஜரியோட எஃபெக்ட் போகாது, இட் வில் பி பர்மனெண்ட். அப்புறம் இன்னொன்று வந்து பக்கல் ஃபேட் ரிமூவல்.
அந்த பக்கல் ஃபேட் ரிமூவல் இப்போ ட்ரெண்ட்ல எல்லாரும் இருக்கிற பக்கல் இங்க பக்கல் ஃபேட் வந்து இங்க இந்த இடத்துல பக்கல் ஃபேட்டை ரிமூவ் பண்ணிட்டா ஆனா இங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் அது சீக்கு ஓகே பக்கல் ஃபேட் அது வந்து ஆக்சுவலா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நமக்கு வந்து அந்த ஒரு ஓவல் ஃபேஸ் ஒரு ரவுண்ட் ஷேப் அப்படிதான் ரவுண்ட் ஷேப் இருக்கிறது we prefer to have that shape ஆனா வந்து வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தா அந்த sculpted லுக் அப்படின்னு சொல்லி இங்க வந்து it should go inside ஓகே சீக் வெளியில வந்து இப்படி இருக்க மாதிரி that look is trending சொல்ல முடியாது அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டி இருக்கும்ல அது வந்து எல்லாரும் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஹவு இட் வில் ஏஜுங்கிறது இப்போ சொல்ல முடியாது இன்னும் ஒரு 20 இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேட் எடுத்துட்டா பெர்மனெண்ட் அந்த ஒரு ஃபேட் பாக்கெட்ல கொஞ்சம் ஃபேட் இருக்கும்னா அதை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃபேட் போட முடியாது ரொம்ப கஷ்டம் அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்போ ரொம்ப சங்கன் ஃபேஸ் ஆயிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படியும் சில செலிபிரிட்டிஸ் இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்காக சில பேர் பண்ணாங்கன்னா அகைன் இட் வில் நாட் டர்ன் அவுட் குட் கொஞ்ச நாளைக்கு இன் ட்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் அவங்க ஃபேஸே கம்ப்ளீட்டாக மாறின மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஹவு இட் வில் ஏஜ்னு சொல்ல முடியாது மேம் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் அது வந்து மேபி நம்ம தப்பான பொருள் வாங்கினா கூட நம்ம கடைக்காரன் தான் கேட்போம் நம்ம மேலே தப்பு வச்சுட்டு நம்ம வந்து ஏன் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம கொஷின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து ஃபேஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெய்லியும் முகத்தை பார்க்க போகிறோம் ஒரு வாட்டி நம்ம ரிக்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம எதாவது பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஏதாவது சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா என்ன நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு பாருங்கள் கொஞ்ச நாள் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை கொஷின் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும் இல்லை ஆனால் சில பேஷண்ட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் இம்மீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நிறைய டைம் ரிசல்ட்ஸ் வந்து இம்மீடியட்டாக வராது ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும் எப்போவுமே ஒரு அடிபட்டுருச்சுன்னா கூட வீங்கும் இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறதும் கிட்டத்தட்ட இன்ஜுரி மாதிரி தான் ஸோ அது வந்து ஒரு ஸ்வெல்லிங் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்ஸ் தெரியும் அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு இம்பேஷண்ட்டாக வந்து கேட்குறது இருந்திருக்காங்க இல்லை மேபி ஐ சூஸ் பேஷண்ட்ஸ் லைக் தட் அதுவும் தெரியல ஏன்னா அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே இல்லை ரொம்ப என்னென்னமோ கேட்குறாங்க அப்படின்னா இது செய்ய முடியாது இது பண்ணால் இப்படி வரும்னு சொன்னால் அவங்க மோஸ்ட்டாக சில பேர் புரிஞ்சுப்பாங்க புரியாதவங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து இட்ஸ் நாட் அ குட் ஐடியா நீங்கள் இன்னும் யோசிச்சுட்டு வாங்க மேபி யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் கேன் பி டன் அப்படின்னு சொல்லிடுவோம் மோஸ்ட்டாக வருவாங்க அந்த மாதிரியும் பேஷண்ட்ஸ் வருவாங்க ஏன்னா வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி நிறைய பேர் ஆஃப் பண்ணுறதே வந்து சில விஷயத்த அவங்க லைஃப்பை மாற்றுறதுக்காக இருக்கும் இப்போ டு சேவ் ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒன்று மாற்றணும் நான் இது பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பேன் இப்போ ஒரு ஹேர் கட் பண்ணுற மாதிரி சில பேர் வந்து சர்ஜரியே பண்ணிட்டு திஸ் பர்சன் வில் ஸ்டே வித் மீ அதுக்காக நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி இப்படி பண்ணி தான் ஒருத்தங்களை இருக்க வைக்கணும்னா தட் ரிலேஷன்ஷிப் வாஸ் நாட் குட் ஃப்ரம் த பிகினிங் அதுக்கப்புறம் when it fails அவங்க வந்து இதை ப்ளேம் பண்ணி அந்த சர்ஜரியும் ப்ளேம் பண்ணுவாங்க ஓகே அதுக்கும் எனக்கு நடந்ததில்லை பர்சனலாக ஆனால் இது வந்து ஜென்ரலாக திஸ் வில் ஹேப்பன் வந்து உங்களால் நீங்கள் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ரிசல்ட் கொடுக்கல உங்களோட சர்ஜரி சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லும் போது வில் நாட் நோ வாட் டு டூ பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் எங்களுக்கு வந்து மெடிக்கல் லீகலாக வி ஹேவ் டு டேக் ஆல் பிக்சர்ஸ் அந்த பிக்சர்ஸ் போட்டு காமிச்சு இங்கே பாருங்க இப்படி தான் இருந்தது இது இப்படி தான் ஆயிருக்கு நீங்கள் கேட்ட ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் they'll feel like அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்க அவங்க கோல் வந்து இப்படி ஆகணுங்கிறது கிடையாது அவங்க கோல் வந்து வேற எதையோ அந்த ரிலேஷன்ஷிப் எதையோ காப்பாற்றுறதுக்கு ஸோ they will not be satisfied அந்த பாயிண்ட்ல இட் வில் பி ட்ரபிளிங் ஆனால் இஃப் வி கேன் ஃபிகர் இட் அவுட் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா ஓகே பட் இந்த பீப்புளெலாம் வந்து சொல்ல மாட்டாங்க இதுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லிக்க மாட்டாங்க கண்டிப்பாக பண்ணணும் உடனே பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதை கண்டுபிடிச்சி அந்த இருக்கப்பற்றில் வர மாதிரி வேற ஏதோ ஒரு பக்கம் டிப்ரெஷன் இருந்திருக்கும் பட் அதை இது பண்ணால் சரியாயிடும் மாதிரி ஒரு விஷயம் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா சேஞ்ச் பண்ண முடியாது தே மைட் ஹவ் ஆல்ரெடி லைக் தேர் ஃபேஸ் வேற எதுக்காக ஒன்று மாற்றிட்டு அதுலேருந்து திருப்பி வந்து அவங்க ஃபேஸ்ன்னு இல்லை இது பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்டுக்கோ டம்மி டக்கோ நிறைய இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவாங்கங்கிறத விட அவங்க அந்த கோல் வரலங்கிறதுக்காக இன்னும் டிப்ரெஷன் போயிடுவாங்க அந்த மாதிரி சில டைம் நடக்கும் அதே மாதிரி இப்போ டம்மி டக் பற்றி சொல்லியிருந்தீங்க மேம் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்லாம் நயன்தாரா மேம்க்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு அவங்க வந்து டம்மி டக் பண்ணியிருக்காங்க கேரளாவில் போய் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா இப்போ இந்த டம்மி டக் பண்ணுறப்ப நம்மளோட ஆர்கன்ஸும் இருக்கும் ஸோ ப்ளஸ் ஃபேட் இருக்கும் அந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்களா மேம் ஆர்கன்ஸ் வந்து உள்ள ப்ரொடெக்டடாக இருக்கும் வெளியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்கின் இருக்கும் ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட் இருக்கும் அதுக்கப்புறம் மசிலுக்கு மேலேயும் ஃபேஷியா அந்த மசிலுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிட்டோனியம்னு வரும் அதுக்கும் உள்ளதான் நம்மளோட ஆர்கன்ஸ்லாம் ஒரு வாட்டரோட ஒரு ஃப்ளூடோட லூப்ரிகேட்டடாக உள்ள இருக்கும் அதுக்கும் கீழே தான் மற்ற அதாவது ப்ரொடெக்டடாக எல்லாம் உள்ள இவ்வளோ லேஸ்க்கு கீழே எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம அப்ரோச் பண்ண போது இந்த ஸ்கின்னு கீழே இருக்க ஃபேட் அவ்வளோதான் அதுக்கு உள்ளே இருக்கிற மசில் வரைக்கும் கூட நம்ம போக மாட்டோம் இந்த டம்மி டக் பொறுத்த வரைக்கும் அந்த மசில் வரைக்கும் போய் அந்த மசிலை டைட்டன் பண்ணிட்டு அங்கேயே முடிச்சிடும் ஆர்கன்ஸ் பக்கமே போக மாட்டோம் வெறும் மசில் அந்த டம்மி டக்கு மசில் நிறைய சர்ஜரிக்கு மசில் வரைக்கும் கூட போக மாட்டோம் அந்த ஸ்கின் சப்யூனிஸ் டிஷ்யூ அந்த சப்யூனிஸ் டிஷ்யூவில் இருக்க ஃபேட் அந்த லைப்போ செக்ஷனில் ஃபேட் இவ்வளோ மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுவோம் ஸோ ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாது அந்த லேயருக்குள்ளேயே நம்ம போக மாட்டோம்
இஃப் யூ கோயிங் டு அ ட்ரெயின்ட் பர்சன், ஒரு ப்ராப்பர் பிளாஸ்டிக் சர்ஜன் அந்த மாதிரி போறீங்கன்னா தே நோ ஹவு டு டூ லைப்போசெக்ஷன். அவங்க வந்து ப்ராப்பராக அந்த பிளேனில் தான் போவாங்க. இப்போ மிரர்ல பார்க்குறப்ப நம்ம ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நேரில் வந்து நம்மளை யாரோ பார்த்து பேசுறாங்கன்னா அது வேற மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்கும் மேம். ஸோ அந்த மிரர் மாதிரியே எனக்கு வந்து ஃபேஸ் வேணும் அந்த மாதிரிலாம் யாராவது கேட்டிருக்காங்களா? அப்படி ஸ்பெசிஃபிக்காக யாரும் கேட்டதில்லை. பட் அந்த ஏசிமெட்ரி இஸ் நார்மல். யார் ஃபேஸுமே ஃபுல் சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஒரு 99% சிமெட்ரி இருக்குனாலே தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபேஸ். ரெண்டு பக்கமும் வந்து சிமெட்ரி இருக்காது. யாருக்கு பார்த்தாலும் இப்போ எனக்கும் யாருக்குனாலும் அந்த ஃபீலிங் இருக்கும். ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஆங்கிள் எனக்கு பிடிக்கும், அந்த ஆங்கிள் என்னோட ஃபேஸில் எனக்கு பிடிக்காது. திஸ் இஸ் மை பெட்டர் சைடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று மாற்றுறதுங்கிறது ஒரு கிராஸ் டீவியேஷன்னா மாற்றலாம். ஒரு மினிமல் டீவியேஷன்னா அதை மாற்ற ட்ரை பண்ணி இந்த சைடை விட அந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மில்லிமீட்டருக்கும் கம்மியான குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் அந்த ஒரு லுக்கு கிரியேட் பண்ணுது. அதை நம்ம கை வச்சு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா இட் வில் நாட் பி பாசிபிள். அது நான் சர்ஜிக்கலாக ஏதாவது பண்ண முடியும், ஃபில்லர் போட்டு சரி பண்ண முடியும்னா வி கேன் ட்ரை தட். அந்த குட்டி ரொம்ப மைனர் ஏசிமெட்ரி வந்து அட்ரஸ் பண்ண தேவை இருக்காது மோஸ்ட்டாக. இப்போ இந்த ஃபேஸ் யோகா, குவாஷ்வா அதெல்லாம் வந்து நம்மளோட ஃபேஸ் மேபி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அது உண்மையே டு வாட் எக்ஸ்டென்ட் மாற்ற முடியும்? லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து ஒரு லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜாக இட் வில் ஒர்க். இப்போ வந்து ஃப்ளூட் இருக்கு அப்படின்னா அது லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜா ஒரு ஃபார் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் யூ டூ தட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்த்தா ஒரு ஸ்நாச் லுக் இருக்கும். அந்த இடத்துல இருக்க ஃப்ளூட் வந்து ட்ரைன் ஆகி லிம்ஃபாட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் ஒன்று பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா போட்டு ஸ்கின்னை ரொம்ப இழுக்கிறது. ஸ்கின்னுக்கு வந்து விஸ்கோ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம இப்போ ஸ்ட்ரெச் பண்ணியே வச்சிருந்தோம்னா அது அந்த புது ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கும். புதுசாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்க அந்த ஷேப் அது எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போ இழுத்து வச்சோம்னா இந்த ஸ்கின்னும் இழுத்த மாதிரி ஆயிடும். ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரிங்கிள்ஸ் வரும். ஸோ அது ரொம்ப இந்த ஃபேஸ் யோகானாலும் போட்டு இழுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு மைல்ட் ப்ரெஷரோட ஒரு வேலை அந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் பண்ணுறாங்கன்னா ஓகே, தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இந்த லாங். அவ்வளோ பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. ஆனால் வந்து யூ ஷுட் நாட் டூ எனிதிங் நெகட்டிவ். ரொம்ப ஸ்கின்னை போட்டு ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரிலாம் ஏதாவது பண்ணால் அது வந்து ஏர்லி ரிங்கிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்ம்டாக வரும். அந்த மாதிரி பிடிச்சி இழுத்து அதை ஸ்ட்ரெச் பண்ணியே வச்சுருந்தா இப்போது ப்ரெக்னென்சி கூட பார்த்தீங்கன்னா ஸ்கின் உள்ளே வந்து குழந்தை வளர ஸ்கின் பெருசாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கின் வந்து அந்த நியூ ஷேப்பை அசியூம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள போகாது. நம்ம ஃபேட்டெல்லாம் குறைச்சா கூட அந்த எக்ஸஸ் ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆனது அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த விஸ்கோ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பேடா யூஸ் பண்ணிடுவோம் இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணோம்னா. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். Beauty 90s.